தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 6-7 மாதமாய் குயவனை வேண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 6-7 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி ஆண்டி. தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய விசிக கட்சியின் மகளிர் அணியினர் மூலம் நடத்த உள்ள மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் மறைக்க முயற்சி செய்யும் எஸ்சி எஸ்டி பிரிவினரின் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு கொடுத்த கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கும் செய்தியை இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் அன்னைக்கு கூட்டியிருக்கோம். சரியா? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வேணா இந்த இடஒதுக்கீடு பயன் தராமல் போகலாம். காரணம், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வசதி வாய்ப்பில் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவருக்கு வயசும் கூடயே அதிகரிச்சிருச்சு. இனிமேல் அவர் அரசு பதவிக்கோ இல்லை கல்வி கற்கிறதுக்காக கல்வி நிறுவனங்களுக்கோ அவர் போக போகிறதில்ல. அதனால இந்த இடஒதுக்கீடு முறை அவருக்கு பயன் தரப்போகிறதும் இல்லை. அதன் அடிப்படையில் அண்ணன் திருமாவளவன் வேணா இந்த இடஒதுக்கீடு முறையை புறந்தள்ளலாம். இதை மறைக்கிற வேலையை அண்ணன் திருமாவளவன் வேணா செய்யலாம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அந்த எஸ்டி பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியா? இந்த இடஒதுக்கீடு முறை அவ்வளவு சாதாரணமாக ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, அவ்வளவு ஈஸியாக ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இடஒதுக்கீடு முறை வரல. இந்த இடஒதுக்கீடு முறையே எதுக்காண்டி பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி அதிகாரத்திலையும் அரசாங்க பதவியிலையும் முழுக்க பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தினதை கண்டுணர்ந்த பிரிட்டிஷ்காரன் இது நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நிச்சயம் உதவாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய பிரிட்டிஷ் நாட்டில் உள்ள சட்டத்திட்டத்தின்படி இடஒதுக்கீடு தமிழக மக்களுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறத ஒரு சட்டமாக கொண்டு வரலாம். அந்த சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி அந்த நேரத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த ஐயா அகரம் சுப்ராயல் ரெட்டிகிட்ட அதை அமுல்படுத்த சொல்லி அவன் அழுத்தம் கொடுக்குறான். ஆனால் ஐயா சுப்ராய ரெட்டி இதை அமுல்படுத்த முடியாது அப்படின்னு கிடப்பில் போடுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணர்கள் அந்த இடஒதுக்கீடு முறையை எதிர்த்து போராடுறாங்க. இந்த போராட்டத்தை உள்வாங்கின ஐயா சுப்ராயல் ரெட்டி இது வெடிச்சிருச்சுன்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது. காரணம், ஆட்சி அதிகாரத்தில் முழுக்க இந்த பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய தயவு இல்லைன்னா நம்மளால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிறத உள்வாங்கிய ஐயா அகரம் சுப்ராயல் ரெட்டி என்ன செய்கிறாரு, அந்த இடஒதுக்கீடு முறையை கிடப்பில் போடுறாரு. பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு ஆணையை கிடப்பில் போட்டுறாரு. அதே நேரத்தில் அந்த நேரத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவத்தை உள்வாங்கி அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாரு, தான் சார்ந்த காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு இந்த இடஒதுக்கீடு முறையை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமை இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா கோரிக்கை வைக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஈவே ராமசாமியின் கோரிக்கையை நிராகரிக்குது. அதன் அடிப்படையில் தான் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் என்ன செய்கிறாரு, அந்த காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியிலிருந்தே வெளியே வர்றாரு. அப்படி வெளியில் வந்த ஐயா ஈவே ராமசாமி என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டங்கள் அறிவிக்கிறாரு.
போராட்டத்தின் மூலம் இந்த இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவத்தை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு, எடுத்து கொண்டு போகிறாரு. இது என்ன செய்யுது, நாடு தழுவிய போராட்டமாகுது. மக்கள் இந்த இடஒதுக்கீட்டின் உள் நோக்கத்தை உள்வாங்கிய தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக போராடுறதுக்கு களத்தில் வந்துடுறாங்க. இதை அந்த நேரத்தில் உணர்ந்த அந்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுது, அந்த நேரத்தில் 1927 சுப்ராயு அப்படிங்கிறவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அதை அமுல்படுத்துது. சரியா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் இந்த இடஒதுக்கீடை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்படித்தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடஒதுக்கீடை தமிழக மக்களுக்கு ஐயா ஈவே ராமசாமி தான் பெற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படி வாங்கின அந்த இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடாக 3% கொண்டு போய் அருந்ததியர் சமுதாயத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாரு ஐயா கருணாநிதி. அதை வரவேற்கிறாரு இப்போ உள்ள திமுக, மு.க. ஸ்டாலின், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது அண்ணன் திருமாவளவனின் கடமை. ஆனால் இதையெல்லாம் மறைக்க முயற்சி செய்கிறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக இந்த அண்ணன் திருமாவளவன் என்ன செய்கிறாரு, இப்போ புதுசாக ஒரு மாநாடை நடத்த போகிறாரு, மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி. இந்த மது இன்னைக்கு நேற்று தான் வந்துச்சா, இல்லை இந்த மது ஆலைகளை பூரா தமிழக மக்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கானா? இந்த மது ஆலைகளை பூரா திமுக காரனும் அதிமுக காரனும் தான் நடத்துகிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இந்த மது ஆலைகளை பூரா அதிமுக காரனும் திமுக காரனும் தான் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ யாரை எதிர்த்து போராட போகிற? இந்த போராட்டத்துக்கு அதிமுக காரணம் வாங்க, திமுக காரணம் வாங்கன்னு நீ கூப்பிடுற. இதுலேயே உன்னுடைய உள்ளடி வேலை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ என்னமோ தமிழக மக்களுக்காக இந்த போராட்டத்தை அறிவிச்சது போல் நீ நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க. நீ எதை மறைக்கிறதுக்காண்டி இந்த நாடகம் நடத்துகிற அப்படிங்கிறது 15% போச்சு. இப்போ SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 18% இருந்த அந்த SC/ST இடஒதுக்கீடு இப்போ 13-15% ஆகிப்போச்சு உன்னுடைய முட்டு கொடுத்தல் வேலையால். சரியா அண்ணே திருமாவளவன் அவர்களே, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காண்டி அவன் இடஒதுக்கீடு கொண்டு வந்தான் அப்படின்னா, வரலாற்றில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் வேலைவாய்ப்பில் சம உரிமை பெறணும், பிரதிநிதித்துவம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும், கல்வியில் பிரதிநிதித்துவம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அவன் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரன் அந்த இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்தான். சரியா? அதை வச்சு வாழ உனக்கு துப்பு இல்லை அப்படின்னா நீ ஒதுங்கிக்கிடணும். அண்ணன் திருமாவளவர்களே, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டிங்கன்னா அந்த செய்தியை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம்ல மக்கள் மத்தியில். அதை விட்டுட்டு நீ எங்கள் மக்களை கொண்டு மடைமாற்றுற. நீ மறைச்சிக்கிட்டு திமுக நல்லது தான் செய்யுது, திமுக மக்களுக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை மடைமாட்டிக்கிட்டு இருக்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே. இது தமிழக மக்களுக்கு நீ செய்கிற மாபெரும் துரோகம். சரியா? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத தமிழக மக்கள் உள்வாங்கிட்டு அடுத்த தேர்தலில் உனக்கு நிச்சயம் ஒரு நல்ல பதிலடி கொடுப்பாங்க. சரியா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடிக்கு மேலே இருக்கான். சரியா? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடிக்கு மேலே இருக்கான். அதில் இந்த மாற்று மொழியாளர்கள், அதாவது தெலுங்கு, துளுவம், மலையாளம், கன்னடம் அப்படின்னு பேசுகிற இந்த மாற்று மொழியாளர்கள் வெறும் 42 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பிசிலையும் இடஒதுக்கீடு வாங்கிடுறாங்க, எம்பிசிலையும் இடஒதுக்கீடு வாங்கிடுறாங்க, எஸ்சிலையும் இடஒதுக்கீடு வாங்கிடுறாங்க. அப்படி அவங்க இந்த 42 லட்சம் பேருக்கு வெறும் 5% கூட தமிழ்நாட்டில் இல்லை இந்த பிறமொழியாளர்கள். அப்படி இருக்கும்போது அந்த SC/ST பிரிவில் 41 ஜாதிக்காரங்க இருக்காங்க. அந்த SC/ST பிரிவில் அந்த 41 ஜாதியில் இந்த ஒரு ஜாதி அருந்ததியர் ஜாதி அவங்களுக்கு 0.5% கூட மக்கள் தொகை கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடை வாரி வழங்குறாரு ஐயா கருணாநிதி. அதை வரவேற்கிறாரு இப்போ உள்ள கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின்.
அதை முன்மொழிகிறாரு நம்ம ஐயா அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி. இவங்களெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்கள் அந்த செய்தியை வெளிக்கொண்டு வராமல் எப்படி மூடி மறைக்கலாம், எப்படி கிணத்துக்குள்ளே போட்டு தடவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு மக்களை மடைமாற்றுற வேலையில் இப்போ நீங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கீங்க. வெறும் 0.5% இருக்கிற அந்த அருந்ததியருக்கு நீ 3% கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நாட்டில் வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரத்தானே செய்யும். மிச்சம் உள்ள 2.5% இடத்த எவனை வச்சு நிரப்புவான் அவன்? அந்த மாற்றுமொழியாளர்கள் எவனை வச்சு நிரப்புவான்? ஒன்று இங்கே உள்ள மாற்றுமொழியாளர்களை வச்சு அதை நிரப்புவான், இல்லை அப்படின்னா வெளி மாநிலத்திலிருந்து கூட்டு வந்து அந்த 2.5% அவன் நிரப்புவான். இது யாருக்கு கேடு? என்ன திருமாவளவனு, இது யாருக்கு கேடு? தமிழக மக்களுக்கு கேடு, தமிழ்நாட்டுக்கு கேடு. அரசியலில் அரசாங்கத்தில் பெருத்த அடிய தமிழ்நாடு வாங்கிறதுக்கான வழியை நீங்கள் வகுத்து கொடுத்துருக்கீங்க. இந்த 2.5% இடஒதுக்கீட்டில் யாரை கொண்டு வந்து அவன் வந்து வேலைக்கு அமர்த்துவான்? யாரை கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துவான்? ஆந்திராவில் இருக்கிற அவங்க மாற்றுமொழி பேசக்கூடியவங்களை கொண்டு வந்து இங்கே வந்து வேலைக்கு அமர்த்துறதுக்கான வேலையை ஐயா கருணாநிதி அவர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை நீ வந்து மூடி மறைக்கிற இந்த விஷயத்தை தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறத அளவில் கொண்டு போய் நீ மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு பேக்கு மாநாடை நடத்துறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. அதில் என்ன அதிமுகவும் வரலாம்? ஏன் நீ திமுக கூட்டணியில் தானே இருக்க, திமுக கட்சிக்காரன் தானே அதில் நடத்திக்கிட்டு இருக்கான். டாஸ்மாகை நடத்துகிறதே திமுக அரசு தானே, டாஸ்மாக்கு சரக்கை விநியோகம் பண்ணுறதே திமுக கட்சிக்காரன் தானே. அவன் மது ஆலைகள் இருந்தாலும் இந்த டாஸ்மாக்கு சரக்கு வந்து சேருது. ஏன் கருணாநிதி மகன் ஸ்டாலின்கிட்ட போய் இதெல்லாம் தப்பியா, நீ வந்து டாஸ்மாக்கை மூடு, மது ஆலைகளை உங்கள் கட்சிக்காரனை மூட சொல்லு அப்படின்னு நீ சொல்லணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு அதிமுக காரனை நீங்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கலான்னு சொல்கிறியே. அதிமுக காரனாப்பில் அவன் ஆட்சி காலத்தில் வந்து டாஸ்மாக்கை மூடிட்டானா, இல்லை அவன் கட்சிக்காரங்க எவனும் மது ஆலைகள் நடத்தாமல் இருக்கானா? அவனும் மது ஆலைகள் அவங்க கட்சிக்காரன் நடத்திக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த டாஸ்மாக்கை அவன் நடத்திக்கிட்டு தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற அப்படின்னா, இந்த SC/ST பிரிவினரின் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு கொடுத்த கருணாநிதியை நீ காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடை மறைக்கணுங்கிறதுக்காகத்தான் நீ வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டையே நீ நடத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இதை எங்களுக்கு நல்லா புரிய வச்சிட்டீங்க. அதே நேரத்தில் நீங்கள் புரிய வச்சதை நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய கடமை. அதனால் இந்த செய்தியை கொண்டு போய் நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க இந்த காணொளி மூலம் முயற்சிக்கிறோம். இது வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் வாழ்த்துங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே. நாம் தமிழர். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 6-7 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி.